ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸ்வரி ராஜ்குமார் அபிஷியல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் தைப்பூசம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சாரி ஃபார் த லேட் போஸ்ட். பேபி ப்ளஸ் வீட்டில் இருக்க வேலைங்க எல்லாத்தையும் சேர்த்து மெயின்டைன் பண்ணிவிட்டு என்னால் வீடியோ ஒழுங்காக ப்ராப்பராக எடிட் பண்ணி போட முடியல, சாரி. காலையில் நேரமாக எழுந்திரிச்சு காலையிலே முருகருக்கு பால் பழம் வச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏலகிரி கிளம்பிட்டோம். ஏலகிரியில் ஃபேமஸான 2 கோயில் விசிட் பண்ணோம். அதை பற்றின வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தைப்பூசம் திருநாள், அதாவது முருகரை கும்பிடுறதுக்கு உகந்த நாள். இன்றைக்கி எல்லா முருகர் கோயில்லையும் செம்ம க்ரௌடாக இருக்குங்க. இன்றைக்கி சீக்கிரமாக நான் காலையிலே எழுந்திரிச்சு ஸ்டார் மாதிரி கோலம் போட்டு அதில் 6 விளக்கை ஏற்றி காலையிலே போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து பால் காய்ச்சி பால் பழம் வச்சு பூஜையை முடிச்சிட்டேங்க. நான் முன்னாடி நாளே என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தேன், எங்க ஏலகிரியில் இருக்க முருகர் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நோவே சொல்லலை, ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மனசுக்குள்ளே கலர் கலராக பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்துதுங்க. ஹாய் ஜாலி, இன்றைக்கி நம்ம ட்ரிப் போகிறோன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஏலகிரி வந்து ரொம்ப கிட்டங்க, ஜஸ்ட் 14 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் அதுக்கே நாங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போக முடியுது. ஃபேமிலியாக போகணுங்கிறதுனால போக முடிய மாட்டேங்குது. மற்றபடிக்கு என் ஹஸ்பண்ட் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி தான் போயிட்டு வந்துட்டுருக்காரு. லாஸ்ட் டைம் பேங்க் வேலையாக நாங்கள் மலைக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா 4 மந்த்ஸ் ஆஃப்டர் வந்து இப்போ தான் போகிறோம். ட்ராவல் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. இந்த மாதிரி யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இங்கே வந்து நம்ம மலைக்கு போகும்போது ஒவ்வொரு வளைவுலேயும் ஒவ்வொரு ஃபீல் பண்ண முடியும். அதாவது ஒவ்வொரு விஷயத்த நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். ஒரு டேர்னிங்கில் போகும்போது குளிர்ச்சியாக இருக்கும், ஒரு டேர்னிங்கில் போகும்போது லைட்டாக கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் அந்த கட்டடத்து மேலெல்லாம் குரங்குங்கள்லாம் அழகாக உட்காந்துட்ருக்கோம் ஃபேமிலியாக. ஒரு இடத்துல 4 குரங்கு உட்காந்துட்டு இருந்ததுங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஏங்க நம்ம ஃபேமிலி மாதிரியே உட்காந்துட்ருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் இங்கே போகும்போது. ஆனால் இங்கே குறிப்பாக வந்து மலைக்கு நிறைய கார் அண்ட் பஸ் இது தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. வண்டியில் போய் பாருங்கள், அதை விட செம்ம ஃபீல் எதுவுமே கிடையாது. அதுவும் ஃபேமிலியாக போயிட்டு பாருங்கள், அதுதான் சொர்க்கம். எனக்கு எப்படி ஊர் சுற்றுறது பிடிக்குமோ அதை விட அதிகமாக என் பசங்களுக்கு பிடிக்கும். என் குழந்தைங்கள்லாம் வண்டியில் ஏறி உட்காந்த உடனே தூங்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. ஆனால் இதில் ஒரு கொஞ்ச நேரம் கூட 2 பேருமே தூங்கலை. தம்பி இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டாரு பாருங்கள், எவ்வளோ அழகாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. எந்த ஒரு சின்ன அசைவும் இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். இங்கே வந்து நான் எதுக்கு உங்களுக்கு இந்த டேர்னிங்ஸ்லாம் காட்டுறேன்னா, இங்கே வந்து கடையேழு வள்ளல்களுடைய நேம் வந்து ஒரு வளைவுக்கும் பேர் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் திருவள்ளுவர், பாரதியார் இவங்க நேமும் இருக்கும். மேலே போக போக இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தாங்க போனேன் போகும்போது ஃபுல்லாகவே. இங்கே வந்து அந்த அடர்ந்த மரங்கள்லாம் இருக்கிற பிளேஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சில்லாக இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த வழியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கீழே என்ன மாதிரி டெம்பரேச்சர் ஃபீல் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சுவர் பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சுவர் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, நம்ம இத்தனை வளைவில் வந்து வரும்போது மலையிலேருந்து கீழே பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோவா ஒரு வியூ வந்து ஒழுங்காக சரியாக வராது. கீழே இருக்க வீடுங்க ஊருங்கெல்லாம் சரியாக தெரியாது. இது வந்து வியூ பாயிண்ட்டுங்க, பார்வை மையம் வச்சுருக்காங்க. அங்கே நின்று நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். அங்கே மரம் செடி கொடியெல்லாம் எதுவுமே மறைக்காது. ஆனால் நாங்கள் எங்கேயுமே நின்று பார்க்கல. குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு அங்கெல்லாம் நிற்க முடியாது. எங்கேயாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு நின்றுட்டோன்னா, தம்பி என்னை கீழே விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் நாங்கள் எங்கேயுமே நிப்பாட்டுற மாதிரி ஐடியா கிடையாது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டே தான் இருக்கோம். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே ஃபாரஸ்ட் வந்துடுச்சுங்க. இதுதான் என்ட்ரி. ஸ்டார்டிங்லேயே ஒரு அடர்ந்த காட்டில் தான் நம்ம நுழைவோம். ஒரு மரமாக தாண்டியெல்லாம் போக மாட்டோம். ஸ்ட்ரைட்டாகவே காடு ஸ்டார்ட் ஆகிடும். இது ஃபுல்லாகவே வந்து தைல மரம் தாங்க இருக்குது. இது ஃபுல்லாக நிறைய தேன் இருக்கும். எங்கே காட்டுறோம் பாருங்கள், ஸ்லோ மோஷனில் அங்கே ஒரு தேன் தெரியுது பாருங்கள். ஆனால் நான் இதை எடுக்கணும்னு எடுக்கல. ஏதாச்சும் நான் வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தேன், அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், அந்த காட்டில் இருந்து போகும்போதே ஸ்டார்டிங்லேயே வீடுங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சமமான பகுதிகள்லேருந்தே. ஆனால் நம்ம மேலே வந்துட்டோமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் 2-3 வளைவுகள் இருக்குங்க. இப்போ தான் நம்ம வந்து மிடில் இதில் வந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள். இன்னும் நல்லி வளைவு இருக்குது. லாஸ்ட்டாக பேகன் வளைவு வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த தைலந்தோப்புக்குள்ளே நம்ம நுழைஞ்ச பின்னாடி தாங்க நம்ம நிஜமாகவே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு பிளேஸ் தான் இது. பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி பேகன் வளைவு வந்துடுச்சு. சும்மா வாங்க சொல்லி வச்சுருக்காங்க, ஏழைகளின் ஊட்டி தான் வந்து ஏலகிரின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அனுபவிச்சு தான் வந்து பேர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஐ லவ் ஏலகிரின்னு இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங்கு. என்னால் அவ்வளோலாம் செலவு பண்ணி போக முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த ஏலகிரி. ஜஸ்ட் 14 கிலோமீட்டர்ஸ் தான் கீழேருந்து மேலுக்கு. இப்போ வந்து நம்ம போட் ஹவுஸ்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டார்டிங் முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் படகு போட்டு பொம்மை வச்சுருப்பாங்க. அதுக்கு உள்ள நுழைவாயில் உள்ளே போனீங்கன்னா தான்
போட் ஹவுஸ்க்கு போக முடியும். போட் ஹவுஸுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். அதை சுற்றிட்டு நீங்கள் போனீங்கன்னா போட் ஹவுஸை சுற்றிட்டு போகுது பாருங்கள் இந்த வழி. இதில் இந்த ரூட்டை பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா முருகர் கோயில் வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே இருக்க ரெசார்ட்ஸ்லாம் சும்மா பார்க்க ஃபாரின் ஃபீல் கொடுக்குங்க. நான் இதுவரையும் பார்த்ததுலேயே ரொம்ப எனக்கு பிடிச்ச பிளேஸ் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏலகிரி தாங்க. இப்போ நம்ம முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம். வண்டி பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே படிக்க போயிட்டுருக்கோம். என் ஹஸ்பண்ட் பாப்பாவை பிடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. நான் தம்பி தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். பார்க்க தான் படி சிம்பிளாக இருக்குங்க. மேலே ஏறத்துக்குள்ளே எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. நானே ஒரு வெயிட்டை நான் தம்பி தூக்கிட்டு போனேன்னா என்னால் முடியல. உன் அம்மா எங்கேயாச்சும் கூட்டு போலன்னு சொல்லிட்டு புலம்புறாச்சேட்டா. இங்கே பாரு இதுக்கே சலிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்தார். எப்போவுமே நாங்கள் முருகர் கோயிலுக்கு வந்தோன்னா இங்கே கூட்டமே இருக்காது. நாங்கள் மட்டும்தான் இருப்போம். இவ்வளோ கூட்டத்தை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நிறைய பேர் வந்துட்டும் இருக்காங்க, வந்துட்டு போயிட்டும் இருக்காங்க. வந்துட்டு போயிட்டு நிறைய பேர் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வெளியே தான் தேங்காய் உடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே உடைச்சிட்டோங்க. அப்புறம் பார்த்தா உள்ளேயும் உடைச்சிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இப்போது பூஜை பண்ணிகிட்ருக்காரு. பூசாரியெல்லாம் கிடையாது. அவங்களே வெத்தலை பாக்க வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு தேங்காவும் இங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. நாங்கள் ஒரு தேங்காய் அங்கே வச்சுட்டு ஒரு தேங்காய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா பூஜை பண்ணது இல்லையா. நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேரும் அந்த மாதிரி தான். வெளியே இருக்கிறத பார்த்துட்டு வெளியவே பூஜை பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன் இந்த மாதிரி அப்பப்போ மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சரி எங்கே இருந்தால் என்ன, எல்லாமே முருகருக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்துட்டு வர வேண்டியது தான். அப்புறம் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. தேங்காவும் உடைச்சாச்சு. அப்புறம் இந்த முருகர் கோயில் வந்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணுவாங்க. கல்யாணம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணனாலும் இந்த கோயில் வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் பிளேஸ் வந்து அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் எப்போ இந்த முருகர் கோயில் விசிட் பண்ணேன்னா எனக்கு மேரேஜ் ஆகி என் ஹஸ்பண்ட் கூட தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். அப்போ வந்து நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். இங்கே யாருமே கிடையாது. அதாவது திருவிழா காலங்களில் மட்டும்தான் எங்கள் கூட்டம் இருக்கும் போல். நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் தான் வந்திருப்பேன். அப்போ இருந்தால் இவ்வளோ கூட்டமெல்லாம் கிடையாது. இப்போ தான் இருக்குது. அப்புறம் நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு முருகரெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே ஒருத்தர் வேண்டுதலுக்காக சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு இருந்தார் எல்லாருக்கும். என் பொண்ணுக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் பிரசாதம் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என் பையனுக்கு இந்த மாதிரி எங்கேயாச்சும் விட்டுட்டா போதும், அவரெல்லாம் பிடிக்கவே கூடாது. அவர் பாட்டுக்கு விட்டுட்டோன்னா அவர் பாட்டு சுற்றிட்டு விளையாடிட்டு திரிவார். பிரசாதம் கொஞ்சம் குடுமான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துட்டேங்க. அப்பா அம்மா என்னோடது எடுத்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கொடுத்தாரு. அவர்கிட்ட கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரசாதமும் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலை ஒரு ரவுண்டு நல்லா மேலேருந்து வியூவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அவங்க கை வாஷ் பண்ண போனாங்க. நானும் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு நம்ம மட்டும் பார்த்தா போதுமா, உங்களுக்கும் காட்டணும் இல்லையா, அதனால கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குங்க. அதாவது ஷையாக ஃபீல் ஆகுது. வீடியோஸ் எடுக்கிற எனக்கே எப்படி இருக்குன்னா, சினிமாவில் அத்தனை பேருக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு எல்லாருக்குமே நிற்க வச்சு சல்யூட் தாங்க நம்ம போடணும். ஏன் சொல்கிறேன்னா அந்த வேலை ரொம்ப கஷ்டங்க. ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு இப்படி இருக்குது. அதனால தான் என் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், மலை மேலே நீங்கள் ஏறினீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது விநாயகர் கோயிலுங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் இருக்கிறது முருகர் கோயில். ரைட் சைடில் இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது. நாங்கள் அது ஃப்ரீயாக இருக்கிற போது போயிட்டு வந்தோம். இப்போ போல் நிறைய பேர் பாருங்கள் முட்டி போட்டும் நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. மேலே ஏறும்போது அவ்வளோ கால் வலி, கீழே இறங்குறம்போது பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குதுங்க. அப்படியே பள்ளம் இழுத்துட்டு போகுது. ஆனால் நல்லா ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அப்புறம் வழியில் வந்து கிளி ஜோசியம் பார்க்குறாங்க. அப்புறமா வந்து பழக்கடையெல்லாம் போட்டிருக்காங்க. பலாப்பழம் வேறு அறுத்து வச்சுட்ருக்காங்க. அந்த பலாப்பழத்தோட ஸ்மெல்லு வேறு ஒரு பக்கம் மூக்கை தொலைக்குதுங்க. ஆனால் என்ன சாப்பிட முடியாதே, நம்ம வாயில் வச்சோம்னாலே நம்ம ஜோலி முடிஞ்சது. கோல்டு தான், வேறு என்ன. அதுவும் எனக்கு மட்டும்னா பிரச்சனை இல்லைங்க, டேப்லெட் போட்டு சரி பண்ணிடுவேன். நான் வேறு ஃபீட் பண்ணுறேன்னா குழந்தைக்கும் சேர்த்து அட்டாக் ஆகிடும். அதுவும் என்னை விட அவருக்கு சிவியராக ஆகிடும். அதனால் ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப வண்டி எடுத்துகிட்டு எங்கே கிளம்புறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிலாவூருக்கு போகிறோம். நிலாவூரில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்ரீ கதவனாச்சி அம்மன் ஆலயம்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குங்க. அது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்னால் ஒரு முருகர் கோயில், இன்னொன்று கதவனாச்சி அம்மா கோயில். அதுக்கும் நான் ஒரு டைம் போயிருக்கேன். உங்களுக்கு நான் இதில் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே நான் வந்து குட்டி குட்டி வீடு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஃபோனில் ஒரு மாதிரியாக இருந்தாலையும் நேரில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த மரத்தெல்லாம் ஏன் காட்டுறேன்னா இலை உளுந்துட்டு அதுவும் ஒரு அழகாக இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன்.
இங்கே ஏலகிரியில் நிறைய விஷயம் இருக்குங்க பாருங்கள். இங்கே கூட ஏதோ ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் ஒன்று இருக்குது. பட் நாங்கள் அங்கெல்லாம் போகல. ஏன்னா அவ்வளோ பட்ஜெட்லாம் கிடையாது. நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டிவோஷனல் ட்ரிப்புங்க. சொல்லப்போனால் நாங்கள் நேச்சர் பார்க் அண்டு போட் ஹவுஸ் இது ரெண்டுத்துக்குமே நாங்கள் போகலங்க. மெயினான விஷயம் இது 2 தான். அதுக்கப்புறமா தான் மற்றது எல்லாமே. ஏன்னா குழந்தைய வச்சுட்டு நம்ம அவ்வளோ தொலைவு இதெல்லாமே வந்து சுற்றி பார்க்கவும் முடியாது. ஏன்னா இவங்க வந்து தூங்குகிற கேஸுங்க. 2 பேரும் கடைசிங்கிறதுக்குள்ளே வண்டியில் படுத்து நல்லா தூங்கிட்டாங்கங்க. எதுக்கு அவங்க தூக்கத்தெல்லாம் கெடுக்கணும், நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அது நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து இதுதான் பாருங்கள், நிலாவூர் போயிட்டு இந்த டனல் இங்கே வந்து வளைஞ்சோம்னா இங்கே ஒரு கோயில் இருக்குங்க. இங்கே வந்து பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். இவங்க வந்து பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களை யாராச்சும் இன்வைட் பண்ணாங்கன்னா சொல்லுங்கள், நம்மளும் வந்துடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே இருக்க செட்டப் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ இவங்க இப்போ செய்கிற அந்த பண்டிகை நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும். நான் இங்கே கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன். நான் இந்த சைடில் இருந்ததை நான் பார்க்கல. ரோடுக்கு இன்னொரு சைட்லேயுமே இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இதுதான் நான் சொன்ன கோயிலோடைய தெப்பம். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. திருவிழா காலங்களில் அந்த தெப்பத்தில் வந்து தேர் விடுவாங்க. அது வந்து தெப்பல் விடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு இதுதான் கதவு நாச்சியம்மன் கோயில். இங்கே வந்து ஃப்ரைடே அண்டு சண்டே இந்த 2 டேஸில் மட்டும்தான் இங்கே கொஞ்சம் சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணுறதா சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. அடுத்து உள்ளே வரும்போதே ஒரு ஊஞ்சல் இருக்கும். அதை பார்த்தது என் குழந்தை எனக்கு ஊஞ்சல் விளையாடணுமான்னு இருந்தாங்க. போயிட்டு வரத்துக்குள்ளே அதை ஃபில் பண்ணிட்டாங்க. சரி நம்ம கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். இதுதான் கோயிலோடைய முன்னாடி கொடிமரம். அதுக்கப்புறமா உள்ள ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம தலைவர் இதை விட்டு போக மாட்டேங்கிறாரு. ஏன்னா கதவில் வந்து மணி செட் பண்ணியிருக்காங்க. அந்த மணி ஆடுறதுக்கு நல்லா இருக்கான். அதனால் கதவை பிடிச்சிட்டு அவர் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்காருங்க. ஒரு வழியாக அவங்கள அப்படி இப்படின்னு இழுத்து கூட்டு போய் நம்ம சாமி கும்பிட்றதுக்குள்ளே அப்பப்பா போதும் ஆயிடுது. மொத்தம் கோயிலுக்குள்ளேயே 2-3 பார்ட்ஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டோம். இது 2வது நம்ம வந்து இங்கேருந்து தான் சாமி கும்பிடணும். 3வது உள்ளே இருக்கிறது கருவறை. இவங்க தான் ஸ்ரீ கதவனாச்சியம்மன். இங்கே உள்ள சாமிங்களும் வந்து பாருங்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு புது ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும். அந்த கோயில் பார்க்க உள்ளேயும் சரி வெளியவும் சரி அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. இதே மாதிரி மற்ற கோயில்களும் இருந்தால் நம்ம அழுத்துக்காமல் ஜாலியாக எல்லா கோயிலுமே போயிட்டு வரலாங்க. இவங்கெல்லாம் என்ன கடவுள், இவங்களை எப்படி வழிபடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. அவங்களையும் அழகாக ரெடி பண்ணி சாரீலாம் கட்டி உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள். இது கோயிலோடைய சைட் வியூ. நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நின்று எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கோயில்லையும் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த கோயிலில் வந்து எப்பவும் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. முருகர் கோயிலை விட இந்த கோயிலில் கொஞ்சம் அங்கங்கே ஆளுங்கள்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து கோழி அறுத்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு இருப்பாங்க. நான் இப்போ காட்டினது வந்து தேரும் இழுப்பாங்க போல். அதெல்லாம் எப்போன்னு தெரியாது. ஆனால் இந்த கோயில் வந்து பார்க்க செம்மையாக இருக்கும். என்ன ஒன்றுன்னா குழந்தைங்கள கூப்பிட்டு போயிட்டு போட் ஹவுஸில் ஊஞ்சல் ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைங்க. ஆனால் 2 பேருமே தூங்கின காரணத்தினால அதை போக முடியலை. அதை தான் நான் இங்கே ஃபீல் பண்ணி பேசிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அப்புறம் திரும்ப ஐ லவ் ஏலகிரி காட்டுறேன். உங்களுக்கு புரியுதா? நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இது 2 மட்டும்தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். வேறு எங்கேயும் போகலை. இப்போவே டைம் வந்து 3 மணி ஆகிடுச்சுங்க. சரி ஃப்ரீயாக இருக்கிறம்போது இன்னொரு நாளைக்கே நம்ம மட்டும் போய்க்கலாங்க. குழந்தை குட்டியெல்லாம் அம்மா வீட்டில் விட்டுட்டு நம்ம 2 பேர் மட்டும் லவ்வர்ஸாக வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்கங்க. அப்படி தனியெல்லாம் இதுக்கு மேலே எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. குழந்தைங்க வந்து வளர்கிற வரைக்கும். அப்புறமா அவங்கெல்லாம் வளர்ந்த பின்னாடி தான் நம்ம எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்க முடியும். அப்புறம் நிறைய ஸ்கூல் ஆர் காலேஜ் என்னென்னு தெரியல. அந்த பசங்கள்லாம் வந்து பாதியில் பஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சா என்னென்னு தெரியல. கீழே இருந்து நடந்துகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் பார்க்க பெரிய பெரிய பசங்களாக இருக்காங்க. அப்போ இவங்க நிச்சயமாக காலேஜ் பசங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய கருத்து. யாராக இருந்தால் என்ன, பசங்கள்லாம் பாவம் நடந்தே போயிட்டுருக்காங்க இவ்வளோ மேட்டில். அதனால தான் சொன்னேன். அப்புறம் இதோட ஏலகிரி ட்ரிப் முடியுது. மறக்காமல் எல்லோரும் கமெண்ட், லைக், ஷேர் பண்ணிவிட்டு போங்க. பாய்.